எப்படி இருக்குது பார்த்தீங்களா இடம்? நீங்கள் என்ன பர்த்டேயா? இன்னைக்கு இல்லை ப்ரோ, அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரும். அப்போ தான் இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுவேன். இங்கே ஒரு குகை, என் ஒய்ஃப்க்கு பர்த்டே. ஸ்பெல்லிங் வேறு மாதிரி இருக்குது. ஆமாம், வந்து பார்த்தீங்கன்னா குகை இருக்குது. இங்கே உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சரக்குலாம் உட்காந்து அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா சைடுமே வெயிட்டாக தெரியுதா? மங்கி பாய்ஸா? எஜுகேஷன் வந்து நிறையா நடந்திருக்கு. இப்படி உட்காந்துருப்பாரு ராஜாட்ட ஒருத்தன் எடுத்து வீடியோ எடுத்துக்காம்பா, அப்போ உனக்கு அசிங்கமாக இருக்கும். வந்தது இந்த வீடியோ ஒரு இது மாதிரி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி வெட்டிட்டு போவாங்க அப்படிங்கிற சம்மந்த படுக்கை இருந்திருக்கோ உட்காந்து எரிச்சிருக்காங்க. அவருடைய இதான் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். இது மலையாளத்தில் இருக்குது. ஆக்சுவலாக புலிகேசி படத்தில் வடிவேல் எட்டி பார்ப்பாங்க, அந்த மாதிரி எட்டி பார்த்துட்டு இங்கேயே இருக்குதுங்க. ரூட்டில் உட்காந்து ஒருத்தன் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓ எங்கடா காணா? வெள்ளை கலரில் தெரியுதா? இந்த ஹிஸ்ட்ரியை செம்மையாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த பிளேஸை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த லேண்ட்மார்க். வந்து இதுதான் வந்து காணும். இங்கே தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இது ஒட்டு போக சாமி சத்தியமாக நீங்கள் ஒன்று சேர்ந்துருந்தாலுமே இவங்க என்ன பிரிஞ்சு போயிடணும். நீங்கள் ஒன்றாவே இருக்கக்கூடாது. வெல்கம் பேக் டு டானியோட வீடியோ. இன்னைக்கு எங்கே வந்துருக்கீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் சிதறால்ன்ற ஒரு ஜெயினிசம் பிளேஸ்க்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஜெயினிசம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் டிஃபைன் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் நிறையா இருந்திருக்கு. பாண்டியர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற இடமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பொதுவாக நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் போயிருப்போம், அண்ட் திருச்சியில் போயிருப்போம், அப்புறம் மகாபலிபுரம் கூட நம்ம வந்து போயிருப்போம். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை பார்த்து இன்னொன்று இல்லை. ஆக்சுவலாக என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து 17th சென்ச்சுரியிலன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மேலே 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல வாழ்ந்துருப்பாங்க. சரியா அந்த சமண படுக்கை என்னால் எங்கேயுமே பார்க்க முடியல. அந்த இது மட்டும் ஒன்று இருந்துச்சுன்னா அதோட முடிஞ்சிருக்கும். ஸோ என் கூட யார் வந்திருக்கீங்கன்னா கேட்டிங்கன்னா தி நாகர்கோவில் கிங் நாகா தான் நம்ம கூட வந்திருக்காரு. இவ்வளோ இப்போதான் முன்னாடி உள்ளே போக போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டயர்ட் ஆயிடுச்சுன்றாரு. ஆக்சுவலாக ஆமாம், செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். ஆக்சுவலாக ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து இந்த பிளேஸ்க்குள்ளே மேலே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ½ மேலே 1 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது மாதிரி இன்னும் ரொம்ப தூரம் போகணும். ஆக்சுவலாக நடந்து போய் வச்சு இந்த வந்த பாதை நாங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படியே போக வேண்டியது தான். ஆனால் இந்த மாதிரி மேலே ஏறிறதுக்கெல்லாம் தனி சக்தி வேணும். ஆமாம் சாமி, முடியல, கொஞ்சம் தூரம் வந்ததுக்கே முடியல. செம்மையாக டயர்டாகுது. இன்னும் நாங்கள் எப்படி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னு தெரில. குடைஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் விட்டுறாங்க. இந்த பாருங்க என்ட்ரி. நல்ல வேலை என் சைடில் 2 சைட்லேயும் மரம் வச்சுருக்காங்க, ஒன்றும் தெரியல. போயிட்டே இருக்கானியா. கேரளாலேருந்து வர கேரளா சைடு, நாகர்கோவில் சைடு, அப்புறம் திருநெல்வேலி சைட்லேருந்து காலேஜ் கட்டடிச்சு வந்தாங்கன்னா லவர்ஸ்லாம் இங்கே தான் உட்காந்து கிசடிச்சிட்ருக்காங்க. தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பிள்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்களும் அதே வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதோ நாங்கள் தண்ணி பாட்டில் பிடிச்சிட்டு செம்ம டயர்டாக வந்துட்டுருக்காரு. சரியா? ஓகே நைஸ். பகவதி டெம்பிள் என்னடா ஒன்றுமே தெரியல. சித்ரால் பகவதி டெம்பிள், சித்ரால், டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கன்னியாகுமரி. சும்மா ஒரு ரஃபாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். சித்ரால் இஸ் வில்லேஜ் சிச்சுவேட்டட் அபவுட் 4 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட் என்ன குளித்தரை இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். வில்லேஜ் ஸ்டாண்ட் ராக்கி ஹில் கால்ட் திருச்சஞ்சன மாட்ட மலையா. பகவதி டெம்பிள் சித்ரால் இஸ் லொக்கேட்டட் இன் டாப் ஆஃப் தி ஹில்லா. டாப் ஆஃப் தி ஹில்லில் இருக்கான். ஸோ ஆக்சுவலாக இது எப்போ இருக்குங்க ஸ்டார்ட் ஆகினா 47 KE அட் 13th century ADயில் வந்து இது இருக்குது. நம்ம புதுக்கோட்டையில் வந்து இது பார்த்துருப்போம் இல்லையா,
ராஜா பேர் பாருங்க, ராஜா படிங்க ப்ரோ. அப்பால வாரையன் ராஜா வல்லரபுரம் கில் வேம்பு நாடு கேவ் சம் மணி ஃபார் எக்ஸ்பென்ஸ் பகவதி டெம்பிள். திஸ் இஸ் தி சென்ட்ரலி ப்ரொடெக்டட் ஆர்கியாலஜி வந்துருச்சு. ஓகே, இங்கே தான் இருக்குது இப்போ படித்த டெம்பிள். இந்த பார்க்கை கட்டிட்டு இந்த கல்லெல்லாம் வச்சாங்களா இல்லை இந்த கல்லெல்லாம் ஏற்கனவே ஃபார்ம் ஆச்சான்னு தெரியல. தனித்தனியாக ஒரு குட்டி குட்டி ராக்காக இருக்குது, அதுலேருந்து ஒரு செடி வந்திருக்கு. இந்த இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. செம்மையான ஒரு வியூ தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். வா வா மை காட். ஓ, செம்மையாக இருக்குல்ல, ஆக்சுவலாக செம்ம அருமையாக இருக்குது. இந்த பாருங்கள் சீனரி. ஏன்னா அங்கே ஒரு குகை மாதிரி போகுது. ஆக்சுவலாக இங்கே ஒரு குகை மாதிரி போகுது. இதோ இங்கே ஒரு குகை அப்படியே படுத்திருக்க மாதிரி இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இந்த எப்போ இந்த கோயிலுக்குள்ள உட்காரும்போது அப்படியே செம்ம ஜில்லுன்னு இருக்கு. ஆக்சுவலாக அந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா குகை, எனக்கு பேக் சைடில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குகை இருக்குது. இங்கே உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சரக்குலாம் உட்காந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் வாட் ப்ரோ, இட்ஸ்லாம் வெரி ராங் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ டோன்ட் டூ ப்ரோ. ஏதாவது ஓவியங்கள் எதுவும் வரைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கேன், எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும் நினைக்கிறேன். இங்கே ஒரு குட்டி ராக்கு அந்த சைடில் இருக்குது, தெரியுதா? எல்லா சைட்லேயும் ஹை பிச்சில் பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. எல்லா சைடுமே ஒயிட்டாக தெரியுதா? எல்லாமே சர்ச்சோட அந்த இதுதான், கோவில் தான். ஆக்சுவலாக நிறையா கோவில் இருக்குது, அவ்வளோ கோவில் கட்டியிருக்காங்க. இல்லை சொன்னால் அவங்க லவ்வாக பிரிச்சுருவாங்கன்ட்டு எங்கே கொண்டாந்து எழுதி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க காதல் ஒளிஞ்சு போக, இவங்க காதல் ஒன்றும் சேரவே கூடாது, அவங்க சாபம் கொடுக்குறேண்ணா. எல்லாம் கேரளாவாங்க போயிட்டு. ஆமாம் ப்ரோ, இங்கே தான் ப்ரோ ஏமாற்றி விட்டாங்க. ஸோ கைஸ், ஷோ ஓரளவுக்கு நம்ம நெருங்கியாச்சு. ஸோ இன்னும் பக்கத்தில் போயிட்டோம். போனதுக்கப்புறம் துண்டா காணா துணியாக காணான்ட்டு ஓட போகிறோம். இதை இங்கே பக்கத்துலலாம் மேலே தான் இருக்குது. ஸோ பார்க்கலான் இருக்கோம். பக்கத்தில் மலைக்கு மேலே இருக்குது. பக்கத்தில் மலைக்கு மேலே இருக்கா? ஆமாம். ஸோ அந்த இடத்துல இதை தாண்டிங்க குகை எதாவது இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து மருந்து மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய ஒரு இடம் தான். அதுவும் அந்த சைடில் பார்த்துருக்கீங்களா, குட்டி குட்டியாக இருக்குல்ல, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மருந்து மேனுஃபேக்சரிங் செய்வாங்க. அதாவது இதை நம்ம எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா, நம்ம புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா சித்தனவாசல்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்து பார்த்துருப்போம். அந்த சித்தனவாசலில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை சைடில் வந்து பார்த்திங்கன்னா மருந்து செய்யறதுக்கு ஒரு தனி ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக குடைவரைன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜெயினிசம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஜெயினிசம் ஃபாலோ பண்ண பிளேஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடவுளுக்காகவே வாழ்ந்து அவங்களுக்காகவே வந்து செத்துருவாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இது ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது நம்ம எங்கெல்லாம் பார்த்துருப்போம் பார்த்திங்கன்னா, காஞ்சிபுரத்தில் பார்த்துருப்போம், அதுக்கப்புறமேட்டு புதுக்கோட்டை சித்தனவாசலில் பார்த்துருப்போம், அப்புறம் திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ராக்போர்ட் டெம்பிளுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸில் வந்து பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோயிலில் தான் இந்த பிளேஸ் வந்து பார்த்துருப்போம். இதுக்கு மேலே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட் இருக்குது, நான் கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. மஞ்சுமல் பாய்ஸ் வர மாதிரி ஏதோ ஒரு பாய்ஸ் கீழே எழுதி வச்சுருக்காங்க, அங்கே பாருங்கள் தெரியுதா? மங்கி பாய்ஸா, கோவம் பாய்ஸா, ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்கானுங்க. சரி பரவாயில்ல. அந்த பார்டர் போட்டுக்கலையே, ஆக்சுவலாக இந்த பார்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்குது. இது எல்லாமே அது ஏன் அந்த இடத்துல பார்டர்லாம் போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட்டுனால. அதுவும் இல்லாமல் இந்த பகுதிகளில் கண்ட்ரோலில் இருக்கிற இடம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பிளுக்கு சொந்தமான பிளேஸ் ப்ளஸ் முக்கியமான ஏதாவது அந்த இடத்துல இந்த எவிடன்ஸ் எடுத்திருப்பாங்க. அதனால தான் அந்த பார்டர் போட்டிருக்காங்க. அங்கே கூட இருக்கலாம், இந்த சைடில் அங்கே நிற்கிற எல்லா இடத்துலையுமே இருக்கலாம். மேபி ஏதாவது சான்சஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு.
ஸோ நாகா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. நாகா மேன் டயர்டாயிட்டார. எப்படி போகுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது கால் எடுத்து வைக்கிட்டா விழுந்தோம் அப்படின்னா கதை முடிஞ்சிடும். ஃப்ளட்டு வந்த மாதிரி இந்த மலை மட்டும் அப்படியே திரும்பிச்சு அப்படின்னா வச்சுங்க, அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிடும். இதோ பாருங்கள் அந்த இடம் அங்கே தெரியுதா, காலோட பார்டரை போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம அந்த சைட்லேருந்து பார்த்துட்டு இருந்தோம். இன்னொரு கவரேஜ் ஏரியா ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. வேறு லெவலில் இருக்குல்ல. ஆக்சுவலாக தண்ணியெலாம் இங்கே பாருங்கள், தெரியாமல் களை வச்சோம் அப்படின்னா மரணம் கன்ஃபார்ம்டு. ஸோ அதுதான். ஸோ கைஸ் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருந்தது கிடையாது. இந்த மலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி, அதாவது கிளாஸ் படிப்பாங்க இல்லையா, இது ஜெயினிசம் டெம்பிள்ன்றதுன்னு சொல்கிறத விட இந்த இடத்துல வந்து சமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து நிறையா நடந்திருக்கு. ஸோ அந்த பர்பஸ் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் கல்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தடுத்து இந்த வந்து தண்ணியை வந்து குடிக்கிற பயன்படுத்துறதுக்காக இது ஏற்படுத்தின ஒரு இதுதான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தவளை இது மாதிரி கிடக்குது, பட் இப்போ பாய்சன் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த இதுதான் அவங்களுக்கு சோர்ஸ். இதை தாண்டி வேறு எதுவுமே குடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா ஸோ இது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இம்பார்ட்டண்ட்டாக வச்சு பார்த்துருப்பாங்கன்றது தெரிஞ்சுங்க. இன்றைக்கி இது அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த சைடில் ஏதோ ஒரு புகை மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக நான் அதை தேடி தான் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் ஆக்சுவலாக இதெல்லாம் ஈஸி கிடையாதுங்க. அதெல்லாம் டப்புன்னு ஏறி வந்தீங்கன்னா உண்டுங்க. இது ஏதோ புகை மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒருவேளை ராஜா மாதிரி உட்கார்றதுக்கு இருந்துருக்குமா இந்த மாதிரி இப்படி உட்காந்துருப்பாரு ராஜா, கட்டளை எழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அது கிடையாது. இது ஏதோ இந்த இடத்துல உட்காந்து மேபி கிளாஸில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கெஸ்ஸிங் அப்படி தான் இருக்குது. ஆனால் இது வந்து இயற்கையாக உருவானதுங்க. அது யாரும் வெட்டல இல்லை, இயற்கையாக உருவானது. இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து தண்ணி கீழே போயிருக்கு. இது பாருங்கள், அங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் வந்து வெட்டி அப்படியே இந்த சைடில் வச்சுருக்காங்க. இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே தண்ணி வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக வெட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு 1.5 அடி ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலையா, நம்ம சொல்ல முடியாது, கூடவே இருக்கலாம். யாரும் இறங்கிடாதீங்க. இறங்கிட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் வந்து கைஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது காமிக்கிறேன். ஒரு எவ்வளோ பெரிய வரலாற்றான ஒரு இடத்துல என்ன வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்கன்றத எனக்கு காமிக்கக்கூடாது. நிறைய குழந்தைங்களாம் பார்ப்பீங்க. இருந்தாலும் இந்த குழந்தைங்களுக்கு நான் ஏன் காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்கள், எதெல்லாம் கொண்டாந்து கழட்டிங்க போட்டிருக்காங்க. உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். இது காமிக்கக்கூடாது தான், பட் இருந்தாலும் இது வந்து ஒரு எஜுகேஷன் தான். இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. இல்லாட்டி என்ன மாதிரி எவனாவது ஒருத்தன் எடுத்து வீடியோ எடுத்து காமிப்பான், அப்போ உனக்கு அசிங்கமாக இருக்கும். அது மாதிரி பண்ணாதீங்க. ஆபாசம் வீடியோ எடுக்கிறத விட இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணி வச்சுட்டு போனது இன்னொருத்த எடுத்து காமிச்சான்னு வச்சுங்களேன், அதை விட அசிங்கமானது எதுவுமே கிடையாது. அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இது மாதிரி யாரும் பண்ணாதீங்க. என்னன்றது அதை நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. இது மாதிரி இந்த குளத்துக்குள்ளே தண்ணி குடித்த குளத்தில் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தண்ணி குளம் வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவுத்து தூக்கி போட்டு வருவியா நீ? நான் கொஞ்சம் யோசிக்கணும். அதெல்லாம் ஒரு இடம் இப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு ஒரு சேஃபாக நம்ம வந்து பத்திரமா அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகணும். நம்ம ஜென்ரேஷனே அழிச்சிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப தப்பானதாக இருக்குது. வீட்டில் தைரியம் இல்லாதவன் தானே இங்கே வந்து உட்காந்துட்டு இருப்பான். அதனால் இவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பானுங்க. ஆனால் அப்புறம் மேலே முக்கியமான ஸ்பாட்டுக்கு போகலாம். இடம் பாறையே பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்குது. நம்ம ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைம் ஒரு வீடியோக்கு போயிருந்தோம்ல, ஒரு கோட்டை. அது இங்கே எந்த சைடில் இருக்குது? எது மையக்கோட்டையா? அது அங்கே இருக்கும். நம்ம அதுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளுவா அங்கே எங்கேயாவது இருக்கும். எல்லா சைடுமே ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு கோயிலாக இருக்குங்க. தஞ்சாவூர் கும்பகோணம் கோயில் அவ்வளோ இருக்குன்னு பார்த்தா இது குட்டி கிடக்குது, இவ்வளோ இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, மேலே போன வாங்க. பாட்டில் எடுத்துக்க. அதெல்லாம் நிறைய ஹோல் மாதிரி போட்டிருக்கு. நிறைய சின்ன சின்ன இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். புகை இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி மேலே வச்சிருக்கிறது நம்மளால முடியுமா? வைக்கல, அதான் அப்படியே இருக்குது. அது எப்படி வரும்? மேலே உருண்டு வர்றது எவ்வளோ வருஷத்துக்கு மேலே உருண்டு மேலே வந்துருக்கோம். அது பாருங்க, ஒரு கல் மேலே ஒரு கல் அடிக்க வச்சு அப்படியே உள்ள மாதிரி இருக்கு. செருப்பு அத்திரிச்சு பாவம். பாய்ஸாக இருந்தானுங்க. நம்ம பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேர் தான் இருக்கோம். ஒரே ஒரு ஆள் தான் இருக்கும்.
மரத்துக்கட்டில் இருக்குலாம் வந்து யோகா பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஏமா 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 எங்கே ஒரு சின்ன சின்ன கிறிஸ்தலை பார்க்க முடியும்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் படுத்த இடம் தான். அது தமிழ் படுக்கைலாம் வந்து இது வந்து படுத்த இடம் தான். ஓவியங்கள் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்க்குறாங்க. படுத்துட்டு பார்த்தாலும் தெரியும். நீ இப்படி தான் வரைஞ்சிருப்பாங்க. ஐயோ ஏகப்பட்ட முட்டை பூச்சி இருக்குது. செடிச்சிருப்பாங்க பார்த்து. நம்மளால தான் வந்து சீக்கிரத்தானுங்க. ஆமாம் ஓவியங்கள் எங்கேயும் இல்லை. இதுவும் குறைஞ்சிட்டு தான் போயிருக்காங்க. இந்த இதுவுமே வந்து ஃபுல்லாக குறைஞ்சிட்டு தான் உள்ள போயிருக்காங்க. இல்லை ஆக்சுவலி இது ஒரு ராக்கில் ஒரே ராக்கில் அந்த ஃபுல் இதுவும் செய்யப்பட்டது. மேலே இருக்கட்டும் மாமா. உள்ள போடுவாங்க. இந்த இடத்துல எதுவுமே இல்லை. நம்ம திருச்சி மலைக்கோட்டை கீழே இப்படி தான் இருக்குது பார்த்துருக்கீங்களா? திருச்சி மலைக்கோட்டையில் இல்லை நம்ம அன்னைக்கு போனல. ஆமாம். ஆக்சுவலாக அது உள்ள அப்படியே போகுது. ஆக்சுவலாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. பட் ஆனால் இந்த இதுக்குள்ளே அது என்னது அது இடத்துல ஏதோ ஒன்று போட்டு வச்சுருங்க. எது தெரில. பட் ஆனால் இங்கே நம்ம ஆளுங்க பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கானுங்க. அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அது குறைஞ்சிட்டு தான் போயிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம உள்ளே போகிறோம். இதுக்கு தான் இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு அதுவும் நம்ம நடந்து வந்தது. இந்த வீடியோவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு அவரோட யூடியூப் சேனல்லேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். போக போகுது. செம்மையாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. புகையோட ஃபீல் என்னன்னா இங்கே இருக்கு பாருங்க. அருமையாக இருக்குது. வாங்க இங்கே என் ஒய்ஃப் பேர் எழுதிட்டார். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி. இன்னைக்கு என்ன பர்த்டேயா? இன்னைக்கு இல்லை ப்ரோ, அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரும். அப்போ தான் இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுவேன். ஹாப்பி பர்த்டே கீர்த்தி. ஹாப்பி பர்த்டே கீர்த்தி. என் ஒய்ஃப்க்கு பர்த்டே. ஸ்பெல்லிங் வேற மாதிரி இருக்கு. ஆமாம் சொல்றது மட்டும். ஒய்ஃபோட பர்த்டே ஆக்சுவலாக கீர்த்தி. அதனால இங்கே மென்ஷன் பண்ணிட்டு வச்சுட்டு வரேன். இடம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு. இது வித்தியாசமாக இருக்கு சவுண்டு. இங்கே பாருங்க, செம்மையா இருக்குல்ல? நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. பானை மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே மட்டும் தனியாக தெரியுது. நம்ம தாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். புதுகால தான் இருக்கும். இங்கே பாருங்க இந்த கல். ஸோ கை ஸ்டேஷனில் இங்கே வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதோ பாருங்க, இந்த இடத்துல ஒரு இது மாதிரி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி வெட்டிட்டு போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ இங்கேருந்து இப்படி இருந்திருக்கும்ல, ஃபஸ்ட்டு இது வந்து தலைக்கீழ தான் வெட்டிட்டு போவாங்க. இப்படியே வெட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா சின்ன 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 பாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க. இதோட கால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா, இது எப்போ உடையும்லாம் தெரியாது, ஆனால் உடஞ்சிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்குது. ரொம்ப வித்தியாசமான அட்மாஸ்பியரில் நம்ம வந்திருக்கோம். கற்று நம்ம வந்து கீழே வந்து ஒரு முக்கியமான வந்து பார்க்க போகிறோம். இது ஏதோ கீழே எங்கேயோ போகுது. கீழே எங்கேயோ போகுது. இன்னும் ஏதோ சம்மந்த படுக்கை இருந்திருக்கோ. மேலே வந்து அந்த கல் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது பேர் செம்மையாக இருக்குல்ல? இந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா
யாரோ வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உட்காந்து சமைச்சோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கருப்பாயிடுச்சு. ஆக்சுவலாக இது எரிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல உட்காந்து எரிச்சிருக்காங்க. ஆவுடை பாருங்க, இதோ அந்த காலத்து ஆவுடை. இது எந்த காலத்துக்கு யாருன்னு சொன்னீங்க? 17th century தான் சொல்கிறாங்க. 17th century சொல்கிறாங்க. யார் ராஜா? திருவாங்கூரா? ஆரியனா அப்படி ஏதோ சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோட இது நான் வாய்ஸ் வர கொடுக்குறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. பாருங்க உள்ள நாகா உங்கள் சாமி இருக்குது, சாமி கும்பிட்டுங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குடை உடஞ்சி அப்படியே உடச்சி உள்ளே வச்சுருக்காங்க. இது பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அங்கே இருந்து கைப்பிடி மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் அந்த இருக்கும். இது கடைசியாக நான் மேலே போய் காமிக்கிறேன். இந்த ஒயிட் கலரில் இங்கே மேலே வந்து குளங்கள் வெட்டி அப்படியே மேலே வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. இந்த குளங்களை போய் பார்த்துருந்தோம். இதுதான் நான் காமிச்சிருக்காங்களோ, அங்கேருந்து காமிச்சு ஃபுட்டேஜ் இதுதானோ? எது இப்போ பார்த்தது நம்ம பார்த்ததா? ஃபோட்டோ சித்ராலன்னு சொல்லி போட்டான்னு மேலே அதுதானே வரும், இது வராது. ஓகேங்களா? இல்லைங்க சேஃபாக தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு வரேன். இந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியல. இந்த பாருங்க, கண்டிப்பாக இந்த வந்து சித்திரல். அங்கே பாருங்க, லவ் பண்ணுறதுக்கு வந்துட்டானுங்க. அங்கே ஒருத்தர் நிற்கிறாளா, இன்னும் கொஞ்சம் நேரத்தை கழிச்சு அவன் அங்கே போயிடுவா. அங்கே உட்காந்துட்டு அப்புறம் நம்ம பார்த்தது தான். இது மாதிரி தான் இருக்கானுங்க. என்ன பண்ணுறது ஆக்சுவலாக இன்னும் சொல்ல முடியல. அது இது நிற்கிறது வந்து நாகா, இங்கே சொல்ல வரல. ஸோ இங்கே மேலே போகிறாங்க பாருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆள் இல்லாத இந்த இடத்துல எங்கேயாவது உள்ள போய் உட்காந்துக்குவானுங்க. இடத்துல வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு தெரில. அதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்கிறதுக்காக வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரில. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா சமணர் படுக்கை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா அந்த குகை, அங்கே மேபி சமணர் படுக்கை படுத்து இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கும். ஓகே, இந்த சேர மன்னர் இருக்கிறதுனால அவங்களோட ஸ்டைல். கேரளா கோயிலுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே முக்கால்வாசி இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ரொம்ப அழகாக இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி புதுக்கோட்டை சைடில் பார்த்தீங்கன்னா துவாரபாலகர் இருப்பாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இருக்குங்க கல்வெட்டு. கால் கடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது. இதோ இது மலையாளத்தில் இருக்குது. ஆக்சுவலாக நல்லா கண்டுபிடிக்க முடியல. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா துவாரபாலகர். இதை பேசி பார்க்கலாமா? கருவறையே வந்து செம்ம பெருசாக இருக்குங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 1 2 3 4 மிகப்பெரிய ஒரு கோயிலாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ள ரொம்ப சூப்பராக இருக்குது.
உண்டாங்க புலிகேசி படத்தில் வடிவேல் எட்டி பார்ப்பாங்களா அந்த மாதிரி எட்டி பார்த்துட்டு அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறது, இப்படி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது உள்ள ஆக்சுவலாக கருவறைக்குள்ளே இருக்கிறது. இங்கேயே இருக்குதுங்க. ஹலோ, அங்க யாரோ கதவை திறந்து உள்ள போயிட்டு இருக்காங்க. சேர மன்னரா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அதெல்லாம் தெரியுதுப்பா. கோயில கூட இந்த வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கோயில் பூட்டப்பட்டிருந்துச்சுன்னா யாருமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில கூட அமானுஷ்யம் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. என்னடா அப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காங்க. இன்னும் படுத்து தூங்கிருக்காங்க. உண்டாங்க ஆக்சுவலாக இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஏஎஸ்ஐ கண்ட்ரோல் இல்லாததுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அதனால் இப்படி யூஸ் பண்ணி இந்த இடமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. குட்டி குட்டியாக முட்டை இருக்குது இப்போ இந்த இடத்துல. ஓகே, சாரி பாம்பு நினச்சிட்டேன். அரணா ஸோ கைஸ் எக்ஸ்ட்ரா இங்கே பாருங்கள் படிக்கட்டு, சின்ன சின்ன படிக்கட்டு. ஐயோ தெரியுதா, அங்கே போகிறோம். ஆக்சுவலாக மழை வர மாதிரி இருக்குது. கிளைமேட்டே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அங்கே தூரத்தில் பாருங்க ஒருத்தர் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோ எங்கடா காணா, வெள்ளை கலரில் தெரியுதா. இந்த ஹிஸ்ட்ரியை செம்மையை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. காட்ட வேண்டியது என்னோடய கடமை, இவங்க திட்ட வேண்டியது உங்களோட கடமை. அவங்க எங்கேருந்து போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இது வழியாக இறங்கி அப்படியே போயிட்டாங்க. அங்கே எங்கடா காணா, அதோ இவ்வளோதான் என்னால் காமிக்க முடியும். கம்பெனி எனக்கு மேலே இதாகாது. இந்த இடத்துல ஏதோ ஸ்டெப்பு போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் இந்த பிளேஸை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த லேண்ட்மார்க். இதுதான் வந்து காமிக்கும். இதில் வந்து ஏறி நின்று பார்த்துட்ருப்பாங்க. நம்ம ஆக்சுவலாக கீழே ஏதோ இங்கே தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து கருவறை. ஃபுல்லாக அந்த ஜன்னலேருந்து நம்ம வந்து எட்டி பார்த்துருப்போம். அதோட மேடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபைனலி ரீச் தட் பிளேஸ். இங்கே வந்து செங்கக்கல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் எழுதி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல எல்லாத்தோட பேர் எழுதி வச்சுருக்காங்க. நான் சொல்கிறேன், இங்கே காதல்லேருந்து தொத்து போக சாமி சத்தியமாக இவங்க ஒன்று சேர்ந்துருந்தாலுமே இவங்க ஏன்னா பிரிஞ்சு போயிடணும். இவங்க ஒன்றாவே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வரலாறை வந்து கேவலப்படுத்தி வச்சுருக்கானுங்க. அதனால் அதை நான் சொல்கிறேன். வீட்டில் போய் பத்திரிக்கையில் பேர் எடுத்து வச்சாந்தாடா நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க. ஊர்லாம் கண்ணாப்பினாடி இப்படி பேர் எழுதி வச்சுட்டு இருக்கிற எல்லாத்தையும் பாருங்க. தூண் ஃபுல்லாகவே இவங்க பேர் தான் எழுதி வச்சுருக்கானுங்க. இதுக்குள்ளே பூந்து போகலாமா? இது இல்லையா? மாட்டிக்கிட்டானா போகலாம். அப்படி அந்த பையன் அப்படி சொன்னான். இதுக்குள்ளே போகலாமா?
நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் உள்ளே போயிருக்கீங்களா? அங்கே எடுக்கிறீங்களா? நான் போயிடுவேண்ணா. இல்லை நான் போயிடல, நானே போயிடுவேன். இந்தாங்க. உள்ளே போயிட்டாரு. நான் உள்ளே வருவேன். மாட்டிக்கிட்டேன்னா ப்ரோ, மாட்டிக்கிட்டேன். உண்மையிலே மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. மாட்ட பண்ணிக்க வாங்க. பயமா இருக்கு, வெளியே போக முடியலன்னா என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஒரு கை என் ஃப்ரெண்டில் வைங்க. ராணுவத்தில் கூட என்னன்னு இல்லை. இங்க வந்து பார்த்தா கன்றாவே என்ன பேரெல்லாம் வச்சிருக்காங்க. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம்? கையில் பாருங்க, அன்னியன் படத்தில் வர மாதிரி கிறுக்குத்தனமா கிறுக்கி 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 வச்சிருக்காங்க. எத்தனை பேர் மேலே இப்போ முன்னாடி அவனை பண்ணிருக்கான், அவன் முன்னாடி இவோ கஜமே சுற்றி பாருங்க. அது பாருங்க, இது ஃபுல்லாகவே நீங்கள் என்னோட லவ் ஃபுல்லாகவே எல்லாமே கொடுத்துக்கிட்டேன் போல. நீங்கள் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது. ஸோ சும்மா சொன்னேன். ஆனால் தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பண்ணால் நீங்கள் இது மாதிரி பேர் எழுதிக்கிறதுனால இந்த பாருங்கள், நீங்கள் எவ்வளோ காயப்படுத்தி இது பேர் எழுதியிருக்காங்க. இப்போ ஐஷ் லவ் என்னன்னே தெரியல, சுகாரா சுபாஷா எதுன்னே தெரியல. லவ் ஆஷி லவ் சுரப் இவ்வளோ காயப்படுத்தி இதை எழுதியிருக்கானுங்க. இந்த சைடு இறங்கி போகலாம் அது இல்லையா? இல்லை அவ்வளோதான், கீழே வந்துடும். ஸோ இப்போ நம்ம போயிடலாம். வெளியே போயிருக்கலாம். அப்படியே தண்ணி வச்சு கட்டியிருக்காங்க. பாக்கெட்ல பிஸ்கெட் வச்சுக்கணா, அதனால மாட்டிக்கிட்டேன். அப்படிதான் வரணும், வேறு வழி இல்லை. ரெடியோ. ஸோ கைஸ், ஆக்சுவலாக இதுதான் அந்த பிளேஸு பாருங்க. இந்த இடத்தோட பேர் தான் சிதறால். இந்த இடத்தோட பேர் தான் வந்து சிதறால். ஃபைனலி இந்த இடத்த இதோட முடிச்சிடுறோம் பாருங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக ட்ரோன் வியூ காமிச்சிருக்கோம். நீங்கள் ட்ரோன் வியூவில் பார்த்து ஹோப்ஃபுல்லி இந்த பிளேஸை நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சுவலாக ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சமண படிக்க என்னால் சுத்தமாக பார்க்க முடியல. ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குளங்கள், கோவில்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள், அப்புறம் இந்த சைடு வந்து மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய அந்த இடத்துல வந்து ஃபைன் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவை யூனிக்காக இருக்கும். ஆக்சுவலாக மற்ற இடத்துல பார்க்காத இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். முன்னாடி பார்த்துருக்க அந்த குளமும் சரி, இந்த ஒயிட்டான இந்த ஃபில்மே சரி, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you on another video. Until then, bye bye from Danny. Catch you later, guys. 2 o'clock கடை ஓடிட்டு என்ன எடுக்கணும்னு தெரியல. மரத்தையும் விட்டு வைக்கலடா. அதுலேயும் எழுதி வச்சிருக்காங்க. நான் இங்கே பாருங்க, எல்லாத்துலேயும் எழுதி வச்சிருக்காங்க. செம்மையா எழுதி வச்சிருக்காங்க.